ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப குவிக்காகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகா 2 சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வணங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு ஆனியன் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சு வேக விடுங்க. பச்சை வாசனை எந்த அளவுக்கு போகுதோ அந்தளவுக்கு கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். கறி மசால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. அதாவது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளி வணக்கிறப்போ எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்ததோ அதே மாதிரி மசாலாவுக்கும் வந்துட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் காளான் சேர்த்துக்கோங்க. அதாவது 200 கிராம் காளான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, காளான் நல்லா தண்ணி விடும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி பண்ணும்பொழுது காளானில் வந்து மசாலா நல்லா இறங்கும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வேக விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி குக் பண்ணேன். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான காளான் மசாலா ரெடி. டின்னர் டைமில் ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.